தண்ணி வருது, 4-5 வருஷமா வரல, இந்த வருஷம் தண்ணி வருது வாங்க அப்படின்னு எல்லாரையும் வர வச்சு காலையில நாங்க ஒரு 3 மணிக்கு எழுந்திருச்சு இதுக்கு தேவையான சாப்பாடு பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்க பார்த்தோம்னா காவிரியில தண்ணி இல்ல. அடுத்தடுத்த சந்ததியர் கத்துக்கணும் இல்லையா? போன சந்ததியர் இருந்தாலும் இந்த சந்ததியர் நிறைய கூட்டங்கள் எப்படி இருக்கும் நீங்களே உங்களுக்கே தெரியும். கூட்டங்கள் இப்ப ரொம்ப கம்மி. நகராட்சியில தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தண்ணி வரல, இந்த தண்ணி கும்போணத்துக்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. சரிங்க, நகராட்சியில தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தண்ணியெல்லாம். சரிங்க, அதனால நாங்கள் மோட்டர் போட்டு போன வருஷம் அதே மாதிரி தான் பண்ணாங்க, இந்த வருஷம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம தண்ணி வராதனால மக்கள் செஞ்சுருக்காங்க. ஓகே சார், எங்கள் எஸ்பி மேம் உத்தரவுப்படி நாங்கள் பாதுகாப்போம். ஓகே ஓகே, நம்ம காலையிலேருந்து விடிய காலம் 4 வராங்க. சரிங்க சார், வருவாங்க மத்தியானம் 12 மணிக்கு வருவாங்க, ஈவினிங் சில பேர் வருவாங்க. சரிங்க சார், ஓகே. இப்போ ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு க்ரௌடு இருக்குங்களா? ஆமாம் இருக்கும், காலையில் 4:30 நல்ல க்ரௌடு. இப்போ வந்துட்டு போகிறாங்க, 12 மணி வரைக்கும் மேக்ஸிமம் வந்துருவாங்க. தாலி பிரிச்சு கட்டுறதுல அது ஃபேமஸ் இந்த 12 அதனால இருக்குவாங்க. சாயந்தரமும் இருக்கும், கூட்டம் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. 12 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் 4-5 மணிக்கு மேலே ஈவினிங் வருவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தண்ணி வர மாதிரி இருக்கு. தண்ணி வந்து பாலங்கள்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அதனால தண்ணி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவில் தான் இருக்கும். நம்ம பகுதி டெல்டா பகுதி காவேரியோட இதில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் காவேரியில் தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். போன வருஷம் தண்ணி வந்தது, நல்லா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வருஷம் தண்ணி வரல, அதனால கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. போன வருஷம் ஃபுல் க்ரௌடு, இப்போ அது அந்த அளவு இல்லை. இப்போ கிராஜுவலாக மக்கள் அப்படியே ஒரு 50-100 இப்படி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. தண்ணி வந்திருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும்.
தண்ணி வந்தா ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமா இருந்திருக்கும், கூட்டமா இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுவும் அது வரைக்கும் படிக்கிற வரைக்கும் தண்ணி இருக்கும், இங்க இது வரைக்கும் தான் இருக்கு. அதுவும் போர் தண்ணி விட்டுருக்காங்க. போர் தண்ணி வச்சு தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க நிறைய இருக்கணும் எதிர்பார்த்து வந்தோம். ஃப்ரீயா ஆனா தண்ணி திறந்து விட்டாச்சு அப்படிங்கிறாங்க, கும்பகோணம்ங்கிறாங்க, தஞ்சாவூருங்கிறாங்க, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல இது வரைக்கும். ஆபீஸ்ல வர தண்ணி நேற்று வரைக்குமே தண்ணி இல்ல. 30 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. 45 வருஷமா 45 வருஷமா மேக்ஸிமம் எல்லா வருஷமும் உங்களுக்கு தண்ணி வந்துருக்கு. இப்பதானே தண்ணி இருக்கு இல்ல? போன வருஷம் இருந்துச்சுங்களா? போன வருஷம் இந்த வருஷம் இல்ல. காவேரியில தண்ணி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், குளிச்சிருக்கலாம். தண்ணியே வரல. குளிக்கலாங்கிற ஒரு மூட்ல வந்தீங்க, தண்ணி இல்ல. சார் வணக்கம். ஆடிப்பெருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். அதுலயும் இது அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால மயிலாடுதுறையில இருக்க நாங்க எல்லாருமே நேத்து இரவு முழுக்க நிறைய பேர் தூங்க கூட இல்ல. நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்துட்டே இருந்தோம், கும்பகோணத்துக்கு தண்ணி வந்துருச்சா, ஆடுதுறை தண்ணி வந்துருச்சா, அப்படி காலையில இங்க வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்துலதான் நாங்க எல்லாரும் இருந்தோம். ஆனா தண்ணி வரவே இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எங்களுக்கு. கண்டிப்பா மேடம், அதே நாங்களும் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்தோம். கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் அது. என்ன ஒரு மேடம் உங்களுக்கு? மயிலாடுதுறை சார். வாங்க வாங்க அப்படியே நில்லுங்க. அதுக்காக தான் நாங்க இன்னைக்குதான் தாலி பிரிச்சு போகணும் அப்படின்றது, இந்த ஃபங்க்ஷனே அதுக்காக தான் நடத்துறாங்க. அது வம்சமா வழியா பண்றது அது. அதனால நாங்க இன்னைக்கு அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு 3 months வெயிட் பண்ணி இதுக்காக நாங்க பண்ணிருக்கோம். காவேரியில தண்ணி இல்லங்கிற வருத்தம் இருக்கு. அது ரொம்பவே இருக்கு. நாங்க எல்லாருமே அதுக்காக தான், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க திருவாரூர், இவங்க ஆண்டிமடம் அந்த மாதிரி ஊர்ல இருந்து. ஆனா இங்க தண்ணி இல்ல அப்படின்றதுக்காக ரொம்பவே எங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சு அது எங்களுக்கு. இப்ப இதுக்காக நாங்க கடலுக்கு தான் போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம், அவங்க விடல. இது அவளுடைய நெடுங்கால கனவு. ஆடிப்பெருக்கில் தான் நான் போட்டுப்பேன், பாரம்பரியமா இருக்கணும்ன்றது. என்னுடைய பொண்ணு 90s கிட்ஸா இருந்தாலும் அவ 80s கிட்ஸ் மாதிரி தான் இருப்பா. அந்த பொண்ணோட அம்மா அவ எப்படின்னா ஆடிப்பெருக்குல தண்ணியில விடணும்ட்டு நைட்டு 12 1 மணி வரைக்குமே தூக்கமே இல்லாம தண்ணி இருக்கான்னு பாத்துட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு இந்த ஏக்கம் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஆடிப்பெருக்குங்கிறது வாகடத்துல ஒரு 2 விதமான விசேஷங்கள் உண்டு. முழுக்கு ஒண்ணு, ஆடிப்பெருக்கு ஒண்ணு, நம்மளுடைய இது ஒண்ணு. ஆடிப்பெருக்குங்கிறது பாரம்பரியமான இது பெருகக்கூடியது. நம்ம ஆண்டாண்டு காலமா எப்போது திருமணம் நடந்திருந்தாலும் அந்த ஆடி 18 தான் மாத்தி போடுவாங்க. இப்பதான் கால ஓட்டத்தின் காரணமா ஒரு சிலர்லாம் 7 நாள்ல 9 நாள்ல 3 மாதங்கள்ல போட்டுருக்காங்க. ஒரு 11 மாதம் ஆனாலும் 1 வருட காலங்கள் ஆனாலும் இந்த நாள்ல தான் போட்டிருப்பாங்க. என்னுடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கனவே இதுதான், அவளுடைய ஆசையும் அதுதான். அதுல என்ன நிறைவேறுச்சு, அதுல தண்ணி இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தடுத்த சந்ததியர் கத்துக்கணும் இல்லையா? போன சந்ததியர் இருந்தாலும் இந்த சந்ததியர் நிறைய கூட்டங்கள் எப்படி இருக்கும் நீங்களே உங்களுக்கே தெரியும். கூட்டங்கள் இப்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்க வருடம் வரும், இப்பதான் இல்லை எப்போதுமே வருவோம். அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும். காரணம் என்ன? தண்ணி இல்லை. தண்ணி இருக்கணும், பெருகக்கூடியது. எல்லாரும் நல்லா இருக்கணும், பெருகி வரணும், விவசாயம் நல்லா இருக்கணும், அழைக்கணும். அதுக்கு நம்ம அனைவரும் இது பண்ணணும். மயிலாடுதுறை இன்னும் கொஞ்சம் மேம்படணும்னு ஆசை. மேடம், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காவேரியில தண்ணியே இல்லாம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆடிப்பெருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. மேடத்துக்கு சொல்லுங்க சார். முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி ஒரு வாழ்த்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. அவங்க விஷன் டிவிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நீர், நம்ம பொங்கலுக்கு மாடு, விவசாயம், இது சூரியன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற மாதிரி ஒரு நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய விழா இது. காவிரியில தண்ணி அப்படியே கரை புரண்டு ஓடி வரும். இந்த விழாவை அரசர்கள் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்திற்கு முன்னாடியில இருந்து நம்ம இந்த விழாவை தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது காவிரி தாயை ஒரு பெண் மாதிரி உருவகப்படுத்தி கொண்டாடுறாங்க. நேற்று ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தர்மபுரம் காலேஜ்ல மாணவருக்காக ஒரு இது நடத்துறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆடி 1ஆம் தேதியில இருந்து இந்த காவிரியில யாரும் குளிக்கவே மாட்டாங்களாம். குளிக்காம 18ஆம் தேதி அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் குளிப்பாங்க, ருது தினம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை நேத்தி தான் நாங்க கேட்டோம். ஆனா ஒவ்வொரு வருடமும் இந்த காவிரியில படைக்கிறதுக்காக எல்லா பெண்களும் வருவாங்க. இதுல பெரிய விசேஷம் என்னன்னா, புதுமண தம்பதிகள் அந்த மாலையை எடுத்துட்டு காவிரி தண்ணியில அந்த மாலையை விட்டுட்டு
அந்த அதுக்குள்ள இருந்து மண்ணை எடுத்து இங்க ஒரு விநாயகர் பிடிச்சி, விநாயகருக்கு மட்டும்தான் அந்த பெரிய சக்தி இருக்கு. நீங்க என்ன வேணாலும் ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா விநாயகர், அது போல இதுக்குள்ள இருக்க மண்ணை எடுத்து அந்த விநாயகரை வச்சு அது மேல காதால கருவமணியை வச்சு மஞ்சள் ஏதோ போட்டிருக்கேன் பாருங்க, இது போல எல்லாருமே மஞ்சள் நூல், அப்புறம் தன்னுடைய தாலி செயினை நீங்க வேற எந்த இடத்திலும் நீங்க மங்களகரமா அதை கட்டுறது, வேற எங்கேயுமே அதை கழட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மண் அந்த விநாயகர் மேல அந்த தாலி செயினை கழட்டி போட்டு மாங்கல்யம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க அதை வேண்டிப்பாங்க. வேண்டிக்கிட்டு அதை சிறப்பா படைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு காவிரியில தண்ணி வரல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு சார். இது இந்த வருஷம் தான் வரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, கடந்த சில வருடங்களாக வரல. ஆனா இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, காவிரியில தண்ணி வந்துருச்சு, நீங்க படைக்கலாம் அப்படின்னு சொன்னது மிகுந்த எதிர்பார்ப்போட நாங்க எல்லாருமே எங்களோட சொந்தக்காரவங்க நட்புகள் எல்லாரையும், இப்ப காவிரி இல்லாத ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வர வச்சுட்டோம். காவிரியில இந்த வருஷம் தண்ணி வருது, 4-5 வருஷமா வரல, இந்த வருஷம் தண்ணி வருது வாங்க அப்படின்னு எல்லாரையும் வர வச்சு காலையில நாங்க ஒரு 3 மணிக்கு எழுந்திருச்சு இதுக்கு தேவையான சாப்பாடு பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இங்க பார்த்தோம்னா காவிரியில தண்ணி இல்லை. நைட்டெல்லாம் மயிலாடுதுறையில நீங்க நைட் இந்த கேமரா எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பேசின ஒரு பேச்சு என்னன்னா, கும்பகோணத்துக்கு தண்ணி வந்துருச்சா, ஆடுதுறைக்கு தண்ணி வந்துருச்சா, நம்ம மயிலாடுதுறைக்கு தண்ணி வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்துலதான் நாங்க இங்க வந்தது எல்லாருமே. அவ்வளோ ஒரு ஏக்கத்தோட வந்த எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். வர்ற வருஷத்துலயாவது இந்த 18ஆம் பேர் அன்னைக்கு இங்க தண்ணி வரணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க இதை கொண்டாடணும். இது பெண்களின் மாங்கல்ய பலத்துக்காக வேண்டியக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவிற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நீங்க அரசியல்வாதிகள் ஆகட்டும் அல்லது அரசு ஆகட்டும் அல்லது சமூக அமைப்பாகட்டும், எல்லாரும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தண்ணியை வர வருடமாவது வர்றதுக்கு அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்க சேனல் மூலமா நாங்க வைக்கிறோம்.